Samsung Galaxy M series பாத்தீங்கன்னா உங்களோட flagship lineup-க்கு அப்புறம் இதுதான் உங்களோட successful lineup-ஆ இருக்கு. சோ இங்க Samsung Galaxy M40 ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போதா ஆல்ரெடி Amazon டீசிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 11 தான் லான்ச் ஆக போகுது. சேல் கூட வர Amazon தான். சோ இதுல ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பெக்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோல போலாம் வாங்க. First of all, இங்க டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இது பார்த்தோம்னா ஒரு 6.4 inches யூனிட் Full HD Plus IPS LCD பேனல் தான் யூஸ் பண்றாங்க. இன் டிஸ்பிளே ஸ்கேனர் வரப்போறது இல்ல, ரியர் மவுண்டட் ஸ்கேனர் தான். பட் Realme Xல பார்த்தோம்னா இன் டிஸ்பிளே ஸ்கேனர் வரப்போது இதோட மேஜரான காம்படிட்டரே Realme X தான். சோ பிரைசிங்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 19K அப்படின்னா 18K பிரைஸ் பண்ண போறாங்க. சோ இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 90% கிட்ட இருக்கு. ஒரு பஞ்ச் அவுட் வச்சு தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. சைட் பெசல்ஸ் அண்ட் பாட்டம் சின்னுமே சைஸ் ரொம்பவே சின்னதா தான் இருக்கு. சோ இங்க உள்ள என்ன சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Snapdragon 675 தான். ஆல்ரெடி Redmi Note 7 Pro அதுக்கப்புறம் நம்ம Vivo V15 Pro எல்லாம் பார்த்திருக்கோம். ரொம்பவே Snapdragon 710க்கு க்ளோஸான சிப்செட் தான். சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா CPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 710 அளவுக்கு இருந்தாலுமே GPU பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 710க்கு 675 மேல ஒரு எட்ஜ் இருக்கு. சோ பேட்டரியும் பார்த்தோம்னா இங்க நம்ம M30ல பார்த்த மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்றாங்க. பாலிகார்பனேட் பில்டுன்னு தான் நிறைய லீக்ஸ்ல தெரிய வருது. பட் பார்க்க கிளாஸ் பேக் மாதிரியே இருக்கு. சோ லான்ச் ஆனதான் அது தெரியும். சோ இங்க பார்த்தோம்னா 3.5 ஹெட்போன் ஜாக் இன்க்ளூட் பண்றாங்க. டைப் சி போர்ட் தான். ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸோட இன்க்ளூட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வரப்போது. ஹெட்போன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ அவுட்புட் இருக்கும். சோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா இங்க 25 மெகாபிக்சல் செல்ஃபி யூனிட் தராங்க. பஞ்ச் ஹோல்ல தான் இருக்கு. பின்னாடி பார்த்தோம்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப், வைட் ஆங்கிள் லென்ஸ், டெலிபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. அடுத்து ஒரு பிரைமரி லென்ஸ். சோ இங்க 16 மெகாபிக்சல் பிளஸ் 8 மெகாபிக்சல் பிளஸ் 5 மெகாபிக்சல் யூனிட் தராங்க. சோ இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இதோட கம்பேரிசன் ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த போன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 19 to 18K பிரைஸ் பண்ண போறாங்க. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த போன் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பரான போனா தான் இருக்க போகுது. Realme Xம் Redmi K20யும் வர வரைக்கும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இந்த போன் இன்னொரு 1 month முன்னாடி லான்ச் ஆயிருந்ததுன்னா இது கண்டிப்பா ஒரு சூப்பரான ஹேண்ட்செட்டா தான் இருந்திருக்கும். பட் இப்போ இது கொஞ்சம் லேட்டா லான்ச் ஆகுதுனால இதோட கண்டென்டர்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் Realme Xம் Redmi K20யுமே இன்னுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான போன். சோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோனா காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நான் உங்க வெங்கட்.